ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லெவல் ஆரி கற்றுக்க என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அதை எதில் பை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் வரைக்கும் கிளாஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் தான். வாங்க டுடே என்னென்ன நமக்கு கிட் தேவைப்படும் அப்படின்றத பார்த்தலாம். இந்த மாதிரி நமக்கு ஆரி ஸ்டாண்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் வுட்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டோட ஒன்றாவே உங்களுக்கு ரிங் வுட்டு வந்துடும். இந்த மாதிரி ரிங் வுட்டு தேவைப்படும். மஸ்ட்டு இது இல்லாமல் ரிங் வுட்டு மட்டும் கிடைக்கிது, நமக்கு ரிங் டைப் வுட்டு கிடைக்கிது. பட் அதை வச்சு ஆரி போட முடியாது. நம்ம ஸ்டாண்டு வேறு எதுனா ஃபிட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வாங்கும்போதே இந்த மாதிரி ஸ்டாண்டு வித்து ஆரி வுட் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்ளின் கிளாத் தேவைப்படும். பாப்ளின் கிளாத் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நோட், நம்ம என்னென்ன கிளாஸஸில் நோட் பண்ணிக்கிறதுக்காக நோட் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் சரி த்ரெட்டு, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் சரி த்ரெட்டில் தான் போட்டு பழகுவோம். இந்த மாதிரி சரி த்ரெட்டு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு, நீடில் இரோ நீடில்னு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இரோ நீடில். துளிப் நீடில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த இடம் சப்பையாக இருக்க இடத்துல தான் அந்த நீடில் பேர் தான் வந்துட்டு துளிப் நீடில். இது வந்துட்டு நீங்கள் எங்கே ரொட்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அதில் ரொட்டேட் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகினர்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நீடில் இரோ நீடிலே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் த்ரெட் நீடில். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கும். இதுதான் த்ரெட் நீடில். இங்கே த்ரெட் நீடில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. நான் நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கு வந்துட்டு பின் பண்ணுறதுக்கு குண்டூசி தேவைப்படும். குண்டூசி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கை டேமேஜ் ஆகும். பட் இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு சிசர், கண்டிப்பாக இது சிசர் தேவைப்படும் கிளாத்து கட் பண்ணுறதுக்கு, கீழே நீடில் த்ரெட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டிம்மர், அதுக்கப்புறம் காட்டன் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, சரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டில் வராதவங்களுக்கு தான் இந்த காட்டன் த்ரெட்டு, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு. அப்புறம் நம்ம மார்க் பண்ணி போடுறதுக்கு ஸ்கேல், பென் மார்க் பண்ணுறதுக்கு பென், டிசைன் போட பென்சில், அப்புறம் ஷார்ப்னர். இது மட்டும்தான் பேசிக்காக நீங்கள் ஆரி கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். இப்போது நம்ம பேசிக் ஆரி கற்றுக்க என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ரைஸஸ் எல்லாம், இதோட ப்ரைஸ் மொத்தமாக எல்லாமே எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு செப்ரேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் பை பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆன்லைன் ப்ரைஸு. ஆன்லைனில் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் சர்ச் பண்ணேன். பட் அந்தளவுக்கு எல்லாமே காஸ்ட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. மீஷோ வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் மீஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஆரி கிட்டாக மொத்தமாக இருக்கும். வுட்டு, ஸ்டாண்டு, அப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட்டு, சரி த்ரெட்டு, பீட்ஸு, ஜர்தோசின்னு எல்லாமே இருக்கும். நம்ம இப்போதைக்கு த்ரெட்டு மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் போட்டுங்க. ஒரு 600, 700 இந்த ரேஞ்சில் தான் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கோங்க. டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு தெரிய 2000 அபோவ் தான் வரும், எல்லாம் மொத்தமாக சேர்த்து. என்னால் அவ்வளோ ரேட் போட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் வந்துட்டு எல்லா கிட்டோட ப்ரைஸுமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கிளாத் வாங்க முடியாதவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேஷன் கிளாத்தில் வந்துட்டு ரேஷன் சேலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அது நான் மேக்ஸிமம் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முடியாதவங்க மட்டும் அதில் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் போடும்போது சேலையோட கிளாத்து சேர்ந்து வரும் நீடில். பிகினர்ஸுக்கு ரொம்பவே அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு பாப்ளின் கிளாத் முடிஞ்ச அளவுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா காட்டன் கிளாத் வாங்குங்க. அது முடியல அப்படின்னா மட்டும் ரேஷன் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மற்றதோட ப்ரைஸ்லாம் பார்க்கலாம் சொல்கிறேன். ஸ்கேல் 10 rupees, பென் 10 rupees, ஷார்ப்னர் வித் பென்சில் ரெண்டும் சேர்ந்து 10 rupees, டிம்மர் 25 rupees, காட்டன் த்ரெட்டு 5 rupees, சிசர் 250, ஜரி த்ரெட் 20, சேம் சில்க் த்ரெட் 25 rupeesல நான் பை பண்ணேன்.
எங்கள் ஏரியா பொறுத்து நான் ரேட் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த ஒரு சில்க் த்ரெட் வந்துட்டு 25 ருபீஸ் கொடுத்தாங்க. பட் ஆன்லைனில் கம்மியாக தான் கிடைக்கிது, இங்கே எச்சா விற்கிறாங்க. இங்கே வந்துட்டு இது மாதிரி நீடிலில் 2 நீடில் இருக்குது. துலிப் நீடில், இரோ நீடில்னு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இரோ நீடில். துலிப் நீடில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த இடம் சப்பையாக இருக்க இடத்துல தான் அந்த நீடில் பேர் தான் வந்துட்டு துலிப் நீடில். இது வந்துட்டு இங்கே ரொட்டேட் பண்ணுற பார்த்தீங்களா, அது மாதிரி அதில் ரொட்டேட் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகினர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நீடில் இரோ நீடிலே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் த்ரெட் நீடில். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கும். இதுதான் த்ரெட் நீடில். நீங்கள் த்ரெட் நீடில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அப்புறம் நோட் தேவைப்படும். நோட் வந்துட்டு 150க்கு பை பண்ணேன். டைரி நான் பை பண்ணது வந்துட்டு டைரி. அப்புறம் பாப்லின் கிளாத் வந்துட்டு 200 ருபீஸ்க்கு பை பண்ணேன். வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ, ஆரி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 6 ரிங்குட்டு, இது மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து மட்டும் நான் 1500 ருபீஸ்க்கு பே பண்ணி பை பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன வாங்கணும், எப்படி வாங்கலான்ற ஐடியா உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துருக்கோம். நாளையிலிருந்து நான் நாளைக்கு நெட் கிளாத்தில் நம்ம கிளாத்துக்கு கீழே எப்படி கை ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிக்கிறது பேமெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மீஷோவில் பை பண்ணுங்கள். டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக 3000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தாராளமாக எல்லா பொருளையுமே வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.